கோதுமை மாவில் நம்ம கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப், ரவை வறுத்த ரவை 1/4 கப், சீனி சுகர் 3/4 கப், தேவையான அளவு தண்ணி வாட்டர், ஏலக்காய் சுக்கு ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம், போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இதுதான் தேவையான பொருட்கள் கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு. இதையெல்லாம் எடுத்து நம்ம போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நம்ம வச்சுக்கலாம். வச்சு கொஞ்சம் 1/2 hour என்ன செய்யலாம், நம்ம ஊற வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதோட லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கிட்டு நம்ம கோதுமை மாவு 1 கப், ரவை 1/4 கப், சீனி 3/4 கப், ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படி பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம 1/2 hour நம்ம என்ன செய்யலாம், ஊற வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் நேரம் 1/2 hour இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த சைடு இது இருக்கணும். இந்த பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் 1/2 hour ஊறட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். கோதுமை அப்போ நம்ம சுடுறதுக்கு தேவையான இது. கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான பின்னாடி நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே ஊற வச்சுருந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் லைட்டாக வச்சுக்கலாம். எண்ணெய் தெறிக்காத அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் நல்லா வேகணும், லைட்டாக கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்படியே நல்லா அந்த மிதந்து வரங்க இப்படித்தான் வரணும். மிதந்து வரையில் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக. அவ்வளோதான். எடுத்துடலாம். எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு சுவையான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூடாக இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. நல்லா பாருங்க, இதாங்க இருக்கணும். நல்லா வெந்திருக்கு. நீங்கள் பெருசாக வேணால் சைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். நான் சின்னதாக போட்டிருக்கேன். சின்னதாக போட்டால் நல்லா இருந்தால் இப்படி தாங்க இருக்கும். சுவையான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.